ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் பிளட் இஸ் வின்னிங். இந்த ஊழியத்தின் மூலமாக இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிறவங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் செய்கிற தொழில்களையும் உங்களுடைய வேலைகளையும் நீங்கள் இருக்கிற சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடுவாராக. இப்பொழுதும் கூட இன்றைக்கி ஒரு வேத வசனத்தை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன வேத வசனம் பாருங்கள். சங்கீத பகுதி எடுத்துக்கலாம். நம்ம சங்கீத பகுதியில் சங்கீதம் 1 அதிகாரம் 6 பாருங்கள். இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழியும். அல்லேலூயா. பாருங்கள், இவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. கடவுள் நீதிமான்களின் வழி அவர் இவ்வளோ அறிஞ்சிருக்கார் பாருங்கள். அதாவது ஒரு சில நேரங்களில் நாம் நினைப்போம், நம்ம எல்லாருக்கும் நல்லவங்களை தானே இருக்கும், நம்ம எல்லாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ணலையா, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நமக்கு மட்டும் இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்க நல்லா தானே இருக்காங்கன்னு நினைக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள், நீதிமான்களின் வழி அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய மனத்துடைய எண்ணத்தையும் உங்களுடைய ஏக்கத்தையும் உங்களுடைய பிரச்சனையை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் இன்னும் கீழே போட்டிருப்பாருங்க, துன்மார்க்கரின் வழியோ அழியும். அல்லேலூயா. பாருங்கள், இதுக்கு மேலே ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். இதே சங்கீதம் 1 அதிகாரத்தில் 5 வசனத்தில், ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் வழியும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு அழகான வசனம் பாருங்கள். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களிலும் நிலை நிற்பதில்லை. அல்லேலூயா. ஏன்னாக்கா உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுகிற அவர் தாங்க. உங்களுக்கு இடத்த உண்டு பண்ணி உங்களுக்கு வழியை உண்டு பண்ணி உங்களை போக்க செய்கிற அவர் தான். ஐயோ, எனக்கு கவலையாக இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன்னு, எனக்கு இந்த வழிவாசல் இல்லையே, பாவம் செய்கிறவங்க நல்லா தானே இருக்கிறாங்க நீங்கள் நினைக்காதீங்க. யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. உங்களை படைத்தவர், உங்களை உருவாக்குனவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத மகனே, நீ பயப்படாத மகளே, நான் உன் கூட இருக்கிறேன். பாருங்கள், இவ்வளோ அருமையான வசனம். நீதிமான்களின் வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியை அழிந்து போம். அல்லேலூயா. ஆமாம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால் எதை குறித்தா நீங்கள் பயப்படணும், கலக்கம் அடைய வேணாம். நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து பாருங்கள், உங்களை பார்த்துட்டே தான் இருக்கார். அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒன்றும் மறைவாக இருக்கவே இல்லை. அல்லேலூயா. எப்படி பயப்படாதீங்க. இந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் நீதிமான்களின் வழியாக இருக்குது. எதுக்கு திருப்பி இதை சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கிறேன் பார்த்தீங்களா, ஐயோ எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டுன்னு. நானும் ஒரு நேரத்தில் என்னுடைய சொந்தக்காரங்களால் கைவிட்டு நான் நம்பினவங்களாம் என்னை விட்டுட்டு போனபோது ரொம்ப தனிமையில் இருந்தேன். ஆனால் எனக்கு ஆறுதலாக வந்தது அவருடைய வார்த்தை தான். இந்த வார்த்தை பாருங்கள், நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நான் நீதிமான் கிடையாது, ஆனால் நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை. ஆனால் அழுவேன், நான் ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இதுமாதிரிலாம் நம்மளுக்கு நடக்குது, எனக்கு யாருமே இல்லையா ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டுமே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் என்ன கடைசி நேரத்தில் கை தூக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் சொல்கிறார், நீதிமான்களை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கின் வழியோ அழிந்து போம். அதனால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. வேறு ஒரு நல்ல வசனத்தோடு நாளைக்கு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.